राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृषभानु देवर कीर्ति देवी की जय। जय बोलो बरसाना धाम की जय। அழகான பர்சானா தாம், அதை பற்றி தான் நம்ம அழகாக பார்த்துட்டுருக்கோம். அதில் நேற்று கூட கேட்டிருந்தேன், அந்த அல்தா மெயினாக அந்த கையில் அச்சு வச்சு கைகளில் மெஹந்தி இடுவான்னு சொன்னால அதுக்கு அல்தான்னு சொல்லுவாங்க. லிக்விட் பேர் அல்தா. அது மரத்தில் பண்ணாச்சு, அது விதவிதமாக டிசைன்ஸ் இருக்கும். அப்படி முக்கி அப்படி கையில் இப்படி வச்சுருவா. ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த பர்சானால நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஜெய்ப்பூர் மந்திர், அதை கட்டினவர் கிட்டத்தட்ட 14 வருஷம் அதை கட்டியிருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. மகாராஜா மாதவ் சிங் அவர் தான் இந்த கோவிலை கட்டினார். ஸோ அந்த கையில் வைக்கிறதுக்கு அல்தான்னு பேர், லிக்விட் பேர் அல்தா, இந்த சிவப்பு இது. ஸோ அழகான அந்த பர்சானா, இந்த நம்ம கீழே வந்தோம். அழகாக அங்கேருந்து நம்ம விஷபானு குண்டம், கீர்த்திதா குண்ட், அப்புறம் பீலி போக்ரா, இதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? இதில் ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டு. அப்புறம் விரஜேஸ்வர மகாதேவ் மந்திர் எல்லாமே பார்த்துட்டோம். ரொம்ப அழகான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் உண்டு பர்சானாவில். சாங்க்ரி கோரா அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர். சாங்க்ரி கோரா அப்படின்னா த நேரோ பேசேஜ். அது ரொம்ப விசேஷம். சாங்க்ரி கோர் அடி சாங்க்ரி கலி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு ஆள் போகலாம், ஒத்தையடி பாதை மாதிரி. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னா, 2 மலைக்கு இடைப்பட்ட ஒரு நேரோ பேசேஜ் தான் இந்த சாங்க்ரி கோர் அப்படின்னு சொல்லுவார்கள். இது கோப்பர்கள் கோபிகைகள் எல்லாரும் இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு குறுக்கு வழி மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி மலையை சுற்றி போகணும்னா நிறைய சமயம் எடுக்கும். அதனால் போய் அந்த பாறைகள்லாம் வழுக்கு பாறைகளாக வேற இருக்கும். இந்த கோபிகைகள்லாம் தினமும் இது வழியாக தயிர், பால், மோர், வெண்ணெய் இது எல்லாம் எடுத்துண்டு போவார்கள். ஸோ கிருஷ்ணன் பிளாக் பண்ணுவான். தனியாலாம் வரமாட்டான். அது ராசக்கிடை கூட தனியாக வருவான். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவன் கூட ஒரு வானர கூட்டம் உண்டு இல்லை, வாலில்லா
வானர கூட்டம். யார்? மதுமங்களன், சபலன், அப்புறம் இங்கே ஒரு அர்ஜுனன் உண்டு, ஸ்ரீதாமா. இதெல்லாம் ஒரு கேங், கிருஷ்ணாஸ் கேங். அப்போ இந்த கேங்கோட வழிமறிப்பான். இந்த பக்கம் தாண்டி போகணும்னா டோல் கொடுக்கணும் அப்படின்னு, சுங்கம். இந்த டோல் கேட்லாம் ஆரம்பிச்சு நம்ம பையதான், கிருஷ்ணா தான். இங்கிருந்து அங்கே போகணும்னா டோல், இந்த இடத்துல வேறு ஆப்ஷனே கிடையாது இல்லையா. பிளாக் பண்ணிவிடுவான் தடியெல்லாம் வச்சுண்டு. அந்த பயங்கர கோபம் வரும். முக்கியமாக லலிதா, விசாகா இவாளுக்கெல்லாம் என்னடா டோல்னா தயிர், பால், மோர், வெண்ணெய், ஸ்வீட்ஸு இதெல்லாம் தான். இதே மாதிரி நம்ம கோவர்தன் லீலாலையும் பார்த்துருக்கோம். அது எந்த இடம் ஞாபகம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. ஸோ வேறு வழி இல்லை, கோபிகைகள் கொடுப்பா. இப்படி நடந்துருக்கு. இவாளுக்கு அது பொருட்களை. ஒரு நாள் இத்தனைக்கு இதெல்லாம் பர்சானா ஏரியா, ராதாராணி ஏரியா. சரி, இவன் ஏரியான்னு போய் தொலைட்டணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். இதெல்லாம் ராதாராணியோடைய ஏரியா, ரிஷபானு தேவருடைய கண்ட்ரோல். அப்போ அவளுக்கு கோபம் வரதானே செய்யும். அப்போ பார்க்குறா. இவெல்லாம் கூடி பேசி ஒரு நாள் ஒரு 5-6 கோபிகைகள், அஃப்கோர்ஸ் ராதாராணி கூட உண்டு, 5-6 கோபிகைகள்லாம் தயிர், பால், மோர், வெண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு போக, எப்பையும் போல் கிருஷ்ணன் அண்ட் கோ பிளாக் பண்ணி தானம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா சொல்ல, வேறு வழியே இல்லை. கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு கற்று அந்த மலையினுடைய புதர்கள், பாறைகள் சைட்லெல்லாம் நூற்றுக்கணக்கான கோபிகைகள் இங்கிருந்தும் திபு 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 திபுது ஓடி வந்தாள். அந்த கொரில்லா அட்டாக்னு சொல்லுவா இல்லையா, மறைஞ்சிருந்து தாக்கிறது. நம்ம சத்ரபதி சிவாஜி எல்லாம் அந்த கொரில்லா தாக்குதலில் மிகப்பெரிய கில்லாடி. தப தப தபன் வந்து இந்த கிருஷ்ணன், அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பின்னாடி பிடிச்சி இழுத்து 4-5 கோபிகள் சேர்ந்து கையை முறுக்கி கிருஷ்ணனை லாக் பண்ணி திணறி போயிட்டானோ பய. எல்லா கோபிகளுக்கும் ஒரே லட்சியம், நான் கிருஷ்ணனை லாக் பண்ணணும். அவளுக்கு ஒரே லட்சியம், இந்த பையனை பிடிச்சி கையை காலை கட்டி போட்டு அப்படின்னு. சில கோபிகைகள்லாம் மதுமங்களனை பிடிச்சுட்டா, பிடிச்சு கையை முறுக்கி பலார் 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 பலார்னு அற தப்பிச்சு ஓடப்படாதுன்னு குடுமையெல்லாம் பிடிச்சி மரத்தோட கட்டி போட்டு அடிச்சு அடித்து கண்ணமெல்லாம் வீங்கி போச்சான் மதுமங்களன் இவாளுக்கெல்லாம். இந்த மதுமங்களம் நம்ம பௌர்ணமாசி தேவியினுடைய பிள்ளை தானே, பேரன். அப்போ அவன் அழகான், நான் பாவப்பட்ட ஒரு பிராமண பைய, இது எதுக்கும் நான் காரணம் இல்லை, எல்லாம் அந்த விஷமக்கார கண்ணன் தான். கண்ணனை வேற போட்டு கொடுக்குறான் பய. லலிதாலாம் கவலையே படாமல் கண்ணனையும் பலார் பலார்னு அறையிறா. என்னடா தோல் வேணுமோ உனக்கு, கொன்னே விடுவேன் பையன், கேப்பியோ இனிமேல். பேசவே முடியல கிருஷ்ணனால். கண்ணன் பேச வந்தா இல்லடா வாயை திறக்கன்னு கத்துறா. உனக்கு விசாகம் பதில் சொல்லிடான்றா. வாயை திறந்தா லலிதா கத்துறா, வாயை திறக்கலன்னா விசாகா கத்துறா. அவளுக்கு இவனை திணற விடணும், சத்தமும் போடக்கூடாது சத்தமும் போடணும். கண்ணெல்லாம் சிவந்து போயிடுத்தான்.
அசிங்கமாக போயிடுது. ரோஷக்காரன். கண்ணனை போல ரோஷம் யாருக்கு உண்டு? மனிதர்களுடைய ரோஷம் எல்லாம் கத்துறதில்ல, தன்னை அடிச்சுக்கிறது இல்லை, எதையான ஒன்றத்தை தூக்கி போட்டு உடைக்கிறதில்ல, கதை படின்னு அடிக்கிறதில்ல. சில பைத்தியக்கார பசங்க பொம்பளைகிட்ட போய் கத்துவானுங்க, சில பைத்தியக்கார பசங்க குழந்தைகள்கிட்ட போய் கத்துவா, சில பைத்தியக்காரங்கள் யார் வீக்காக இருக்காளோ அவாகிட்ட கத்துவா. அதெல்லாம் என்ன ஆண்மையா என்ன? சில புருஷர்கள்லாம் நீ உன் வீட்டு கிளம்பி போயிடு இப்படிலாம் வளர்ற ரோஷமே கிடையாது. இந்த முட்டா பயல்களுக்கெல்லாம் ரோஷம்னா கண்ணன்கிட்ட கேட்கணும். ரோஷம் அப்படி தெரியுமா, கண்டுக்காமல் போயிடுவோம். இனி உனக்கு எனக்கு சங்கார்த்தமே கிடையாது போயிட்டு இருப்பான். கோபிகளை விட்டுட்டு போயிட்டான்ல, போங்கடி நீங்களும் உங்கள் அழகும். ஏன்னா இந்த சமயத்தில் இந்த சௌபாகியம் சௌந்தர்யம் இதெல்லாம் ஒரு திமிரு வரும். கண்ணன் கிட்ட மயங்கிட்டான். கண்ணன் என் ரூப லாவண்யத்தில் கிறங்கி போயிட்டான். இப்படிலாம் தோணும் சமயத்தில் பைத்தியக்காரத்தனம். போங்கடின்னு போயிட்டே இருந்தான். அதிரூப சுந்தரிகள் அந்த கோபிகைகள்லாம் கண்ணனோட ராசமாட வந்தவர்கள்லாம் போங்கடின்னு போயிட்டான். அன்பை தவிர எதனாலையும் இந்த பயலை வசப்படுத்தவே முடியாது. நான் கண்ணனுக்கு இதை பண்ணேன் அதை பண்ணேன், ஒன்று நீ பண்ணவே இல்லைனாலும் அவன் பூர்ணன், என்னத்தை பண்ணிட முடியும்? ஸோ இப்படி அமைதியாக நிற்கிறான். அப்பயும் வாழ்க்கை கோபம் அடங்கலை. உடனே லலிதா விசாக்கெல்லாம் படி பொம்பளை வேஷம் போடுறி அவளுக்குன்னு சொல்லி, அது எவ்வளோ பெரிய அவமானம். ஆனால் அவனுக்கு அவமானமே கிடையாது. ஏன்னா அவன் தானே மோகினி அவதாரம் எடுத்தான். அதனால் ஒரு மற்றவர்களை மாதிரி ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளையாக ட்ரெஸ் போட்டால் வருத்தப்பட்டு நொந்து போகிற ஆள்லாம் அவன் கிடையாது. உன்னை பக்ஷனுக்கு பாவாடையை கட்டி ரவிக்கியை கட்டி கண்ணுக்கு மை தீட்டி உதருக்கு லிப்ஸ்டிக் போட்டு கைகளில் விளையல் போட்டு தலையில் வகுடு எடுத்து சிந்தூரம் வச்சு முகமெல்லாம் மஞ்சளை பூசி இது தலைக்கு மேலே ஒரு பானையும் கொடுத்து அது ஃபுல்லாக தைரியம் வச்சு தூரத்துலேருந்து அவன் அடிக்கிற மாதிரியே லலிதா அந்த பானையை உடைச்சி அது இவன் தலையில் கொட்டி மற்ற பசங்கள்லாம் அலறிட்டானுங்க. இதெல்லாம் நடந்தது இந்த சாங்கிரி கோர் இந்த இடத்துல. சூப்பர்ல கட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். இந்த இடத்துல இன்றைக்கும் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதை வழுக்கும், அதுக்கு நடுவில் நம்ம நடக்கணும். அந்த இடத்துல கண்ணன் விழுந்து அவனுடைய கண்ணன் அப்படி தள்ளிவிட்டு அந்த மலையில் அவனுடைய திருவடி கைகளுடைய அடையாளம் எல்லாம் உண்டு. ஸோ தானகேலின்னு பேர். சாங்கரி அப்படின்னா நேரோன்னு அர்த்தம். சாங்கரி கோரானா அந்த பிளேஸ், முக்கியமான சேக்ரட் பிளேஸ் வச்சுக்கோங்க. புனிதமான இடம், புனிதமான குறுகலான வழி. இந்த பயலுக்கு இந்த குறுகலான வழியில் ஒரு ஆசை உண்டு எப்பொழுதுமே. அங்கே தானே சிக்குவா எல்லாரும். இப்படி கண்ணனுடைய டாக்ஸ் லீலா நடந்தது இந்த இடத்தில். சாங்கிரி கோர். ஸோ இதை தாண்டி இப்படியே இதெல்லாம் வந்து இந்த பர்சானாவுடைய பரிக்கிரமா மார்க்கத்தில் வரும். ஸோ இதை தாண்டி இப்படி போனால் ஒரு அழகான சின்ன வனம் உண்டு. அதுக்கு பேர் கஹாவர்வன் அப்படின்னு சொல்லுவா, இல்லாட்டி கஹ்வாராவன அப்படின்னு சொல்லுவா. இந்த கஹ்வாரா அப்படின்னா ஒரு ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்னு அர்த்தம். உள்ள நுழையவே முடியாது, அடர்த்தியான ஒரு காடுன்னு பேர் கஹ்வார வனம். ஸோ இங்கே ரொம்ப அழகாக ராதாராணி கிருஷ்ணன் அவரோட மூர்த்தி வச்சுருப்பாள். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஒரு ஸ்பெஷல் லீலா உண்டு.
என்னன்னா எப்பொழுதுமே இந்த ராதாராணி கிருஷ்ணகிட்ட கோச்சிப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் ராதாராணி கோச்சிக்கிறார். கண்ணன் வந்து எப்படியோ சமாதானப்படுத்திடுறான். இப்போ கண்ணன் கேட்குறேன், எப்போ தான் இப்படி கோச்சிக்கிறேடி, இது எப்படி உனக்கு இப்படி கோபம் வருது, இது எப்படி கோச்சிக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு கண்ணன் கேட்க ராதாராணி சொல்கிறா, பார் இப்போ நீ கோச்சின்னு இப்படி முகத்தை திருப்பி உட்காந்துக்கோ, நான் உன்னை கூப்பிடுவேன், நீ கூப்பிட்டாலும் கண்டுக்காமல் இருக்கணும், நான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா? என்ன கண்ணன் இப்படி திரும்பினானா? உடனே ராதாராணி ரொம்ப ஆசையா, கிருஷ்ணா உடனே இது வேகமாக திரும்பி, என்னடி அப்படின்னு எடுத்து அத என்னடி அந்த அன்பு இல்லையா அவனுக்கு, அது ராதாராணிக்கு அவனுக்கு அன்பு தானே உண்டு. உடனே ராதாராணி சிரிக்க, பட உனக்கெல்லாம் அந்த கோச்சிக்கிறதெல்லாம் வராது. நிஜமாவே ரியாலிட்டியில் பார்த்தோம்னா லேடிஸ் கோச்சிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆம்பளைகள் கோச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆம்பளைக்கு படபடன்னு கத்துவா, கோச்சிப்பா, மறந்து போயிடுவா, அடுத்த வேலையை பார்ப்பா. பெண் பிள்ளைகள் அப்படி கிடையாது, அவளுக்கு ஸ்வபாவமாகவே இப்படி இருக்குது. அது ராதாராணி ஓகே அதோ சாரிடி சொல்லி கூப்பிட்டு அப்படி திரும்ப எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டாலும் என்ன பார்க்கக்கூடாது, சரியா? கிருஷ்ணா திரும்பல கிருஷ்ணன். உடனே ராதாராணி, கிருஷ்ணா ப்ளீஸ் திரும்படா குழந்த, என் செல்லமோன்னா, என் பட்டுக்குட்டி, என் ராஜா பைய, என் செல்ல குஞ்சு இப்படி அழகாக சிரிச்சு, என்னடி ராதே அந்த அந்த அவ ஒரு காதலில் கூப்பிட்டோன்னே கலந்த காதலில், என்னடி ராதே என்னம்மா சொல்லுமா, அது அவரோட அந்த கொஞ்சல் இருக்கு பாருங்க, அந்த கெஞ்சல் இருக்கு பாருங்க, நீங்கள் கேட்கணும், அது வந்து அசாத்தியம், பியாண்ட் வேர்ட்ஸ் இப்படி தான் சொல்லணும். அப்போ ராதாராணி சிரிக்கிறா, போடா உனக்கு ஒன்றும் வராதுடா. கிருஷ்ணன் ஒரே லாஸ்ட் சான்ஸ் உடனே சரின்னு கண்ணன் இப்படி முகத்தை இப்படி திருப்பி அப்படி அவனை கண்டுக்காம உட்காந்து ராதாராணி கூப்பிட்றா, கிருஷ்ணா என் ராஜா பயல, என் செல்ல பயல, திரும்படா. அது கொஞ்சலா கெஞ்சலா மிரட்டுறா எல்லாம் பண்ணுறான். கிருஷ்ணன் திரும்பவே இல்லை. அதானே கிருஷ்ண ரோஷம். ராதாராணி கதறா, கிருஷ்ணா போதும் விளையாட்டு, திரும்ப. கண்ணன் திரும்பி கூட பார்க்கல. ராதாராணி முகமெல்லாம் விளறி கதறி அழுது மூர்ச்சையாய் போயிட்டா. கண்ணன் இப்படி தாங்கினான். என்னடி ராதே என்னாச்சு? கிருஷ்ணா பயந்தே போயிட்டேன்டா. ஹோ போதுண்டா அப்பா இந்த விளையாட்டு. கண்ணன் சிரிச்சான், நான் கோச்சண்டா மாதிரி நடிச்சதுக்கே உனக்கு தாங்களேடி, நீ எத்தனை வாட்டி என்னை கோச்சிக்கிறாய் அப்படின்னு. உடனே ராதாராணி கண்ணனை இறுக்கி பிடிச்சுன்னு கட்டின்னு ஓன்னு அழுதாளும். நான் மன்னிச்சுடு கிருஷ்ணா அப்படின்னா. கண்ணன் ராதாராணி சமாதானப்படுத்தான். இதெல்லாம் நடந்தது இந்த கஹாவர்வனா. இந்த இடத்துல ஒரு கிருஷ்ண குண்டம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன குளம் இருக்குது. ஸோ ராதாராணி சரோவரம் அப்படின்னு சொல்லுவாள், சமேத கஹ்வாரவன குண்டம்னு சொல்லுவாள், கிருஷ்ண குண்டம்னு சொல்லுவாள். எனக்கு ரொம்ப பிடிக்காங்க, அது மூர்த்திகள் வச்சுருப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இந்த கஹ்வார் வன. சரியா? ஸோ இன்றைக்கி 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று கிச்சா பையில் அடித்து உதச்சி மிரட்டி கையை காலை முறுக்கி மேலே ஏறி உக்காந்துண்டு அவனை போட்டு படுத்தி அவனை பெண் வேஷம் போட வச்சது சாங்கரி கோர். இன்னொன்று கண்ணனுக்கு பொய்யான கோபத்தை சொல்லி கொடுத்த ராதாராணி வைபவம். ஸோ கஹ்வர் வன். சரியா? ரொம்ப வருஷம் ஆயாச்சு நான் போய் பார்த்து. ஒரு தடவை போயிருக்கேன் நினைக்கிறேன். இது கஹ்வர்வன் 2 தடவை போயிருக்கேன். சாங்கரி கோர் மேபி ஒரு தடவை. அத்தனை வருஷம் ஆயிடுச்சு போனோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே,
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृषभान देवर कीर्तिदा देवी की जय। जय बोलो बरसाना धाम की जय। राधे कृष्णा।